வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கைக்கு வந்த முக்கிய ரிப்போர்ட். 4 தொகுதிகளை குறிவைத்து இறக்கும் எடப்பாடியார் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலை மனசில் வச்சு அரசியல் கட்சிகள் களப்பணிகளை தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் அமைந்திருப்பது ஒரு வகையில் சாதகமாக பார்க்கப்பட்டாலும் இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி, அதிமுக நிர்வாகிகளிடையே நிலவும் அதிருப்தி என பல சிக்கல்கள் உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். மேலும் இதனால் முதலில் சென்னையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இருந்து கட்சியின் நிலை குறித்து ரிப்போர்ட் தர எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளாராம். இதனை பார்த்த அதிமுக பொதுச் செயலாளர் அதிருப்தியிலும் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் உள்ள மொத்தம் 37 தொகுதிகளில் அதிமுக ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு. மற்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி தான் கைப்பற்றி இருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கிடைச்ச வாக்குகளை வச்சு பார்க்கும்பொழுது சட்டமன்ற ரீதியாக அதிமுக அதிக வாக்குகளை பெறவில்லை. ஆனால் திமுக கூட்டணியே அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது. இப்படி போன 2020 இப்படியே போனால் 2026 இந்த 4 மாவட்டங்களிலும் ஒரு தொகுதி கூட தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் துரத்தி போனாலும் இபிஎஸ் ரிப்போர்ட் போயிருக்காம். அதாவது இந்த இடங்களில் தீவிரப்படுத்த வேண்டும் களப்பணிகளை. தேர்தலுக்கு முன்னாடி சில மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நிர்வாகிகளை வேண்டிய கட்டாயம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி முடிவு செஞ்சிருக்காராம். தேர்தல் மனசில் வச்சு சில அதிரடி நடவடிக்கைகளை இபிஎஸ் பிளான் போட்டிருப்பதும் எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இதனால் இந்த தொகுதிகளை கைப்பற்ற தீவிரமாக களப்பணிகளை ஆற்றவும் தீவிரப்படுத்தி இருக்கிறார்களாம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.